டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி பக்கம் ஆக போகுது நண்பர்களே. 12 மணி ஆக இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹைனா வந்து காற்றடிச்சிட்டேன். எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே பஞ்சர் கடைக்கு போகணும். நம்மளோட இந்த ரைடிங் க்ளவுஸ் இருக்குல்ல நண்பர்களே, ரைடிங் க்ளவுஸ் போடல. நம்ம ரைடிங் க்ளவுஸ் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்குது. அங்கே போய் எடுத்துட்டு அப்புறம் தான் நண்பர்கள் இங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் தாங்குமான்னு தெரில. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டு கிளம்பி போயிடும். வாங்க நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போய் இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம இந்த இடத்தோடு கிளம்பியாச்சு. ஃப்ரண்ட் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே, ஃப்ரண்ட் ஆங்கிள் நல்லாவே வந்துருச்சுங்க. என்னடா அது மதுரை கண்டு கொஞ்சம் சூடம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம உங்களாக கண்டினியூ பண்ணுவோம். ரெக்கார்ட் ஆகுமா சந்தேகமாகவே இருக்கே. சரி நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். என்ன பேசுறது? ஐயோ நம்ம போயிட்டு ரைடிங் க்ளவுஸ் வேறு எடுத்துகிட்டு கிளம்பணும் நண்பர்களே. டயர் தாங்குமா இல்லை டயர் பஞ்சர் தானா இல்லை வேறு எதுவும் ஆகிப்போச்சா? ஒன்றுமே புரியலையே. என்ன நடந்திருக்கும் நண்பர்களே நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். பஞ்சராக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எனக்கும் தெரியலை. என்னால் ஒன்றுமே உறுதியாக சொல்ல முடியாது. டயர் கிழிஞ்சிருந்தாலும் கிழிஞ்சிருக்கும், கிழியாமல் இருக்கும்னு சொல்ல முடியும், கிழிஞ்சு இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ரைடருங்க. ஒரு ரைடரால் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம செய்வோம். மோட்டோ விளாக் கூட இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது மோட்டோ விளாக்னு சொல்ல முடியாதோ, இது சைக்கிள் விளாக். அப்புறம் நம்ம சைக்கிள் விளாக்னு சொல்லுவோம். சைக்கிள் விளாக் நல்லா இருக்கே. மோட்டோ விளாக்னா மோட்டார் சைக்கிள் விளாகு, சைக்கிள் விளாக்னா சைக்கிள் விளாக். நல்லா இருக்கே. நண்பர்களே, எங்கள் வீட்டிலேருந்து இதுக்கு வரதுக்கு ஒரு 600 இல்லைன்னா ஒரு 800-900 மீட்டர்ஸ் இருக்கும். வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து சரியாந்திர ஹீட் ஆகிடுச்சு. இது என்ன ஃபோன் டக்குன்னு லேக் ஆகிடுச்சு நண்பர்களே. எனக்கு என்ன நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம க்ளவுஸ் எடுத்தாச்சு. என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சட்டையும் மஞ்சள் கலரில் இருக்குது. க்ளவுஸ் வந்து இந்த மிக்கி மவுஸ் கலரும் கருப்பு கலரும் இருக்குது. ஒரு மாதிரி எல்லாம் மேட்சிங்காக போட்டு போகிற மாதிரி இருக்குது. பேண்ட்டு கலரை மட்டும் மாறி இருக்குது. மேலே சொல்லிட்டு இருந்தேனுங்க, ஃபோன் வந்து செம்ம ஹீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வெயிலுக்கு நமக்கே இந்த சுடுது. ஃபோனு எவ்வளோ இதாக இருக்குது. ஐயோ சரியாந்திர ஹீட் நண்பர்களே. ஃபோனு ஒரு இது வச்சு எடுத்துடலாம். இப்போ என்ன, ஒரு ஆஃப் பாயில் போட்டுடலாம். ஃபுல் பாயில் போட முடியாது, ஆஃப் பாயில் போட்டுடலாம். அது அப்படி பேர் என்ன, ஆம்லெட். அதுக்கு பேர் தெரியலைங்க கரெக்டாக. ஃபுல் பாயில். அது ஃபுல் பாயில் வந்து ஆஃப் பாயில் இல்லாமல் ஃபுல்லாக பாயில் இருக்கிறது பேர் ஃபுல் பாயில். அப்போனா இதுக்கு பேர் ஆஃப் பாயில். தெரில, ஆம்லெட்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஆஃப் பாயில் வந்து ஆஃப் பாயில் ஆம்லெட் வராது. ஃபுல் பாயில் எனக்கு தெரிஞ்சு ஆம்லெட்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம கடை பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், அதான் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் தான் டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் கம்மி, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம இது பண்ணிடலாம். சரி நம்ம கடைக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
12:13 ஆச்சு. நம்ம வந்து சைக்கிள் கடைக்கு ரீச் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளை ரிப்பேர் பார்த்துட்டு கரெக்டாக அண்ணன் அந்த சைக்கிள் ரிப்பேர் பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்பும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஹைனா மாப்பிள்ள பஞ்சர் ஒட்டியாச்சு. நான் பஞ்சர் இருக்காது, டயரே கிழிஞ்சிருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர் கிளியல, பஞ்சர். அவர் ஒரு குச்சி எடுத்து சொல்லுவார் நண்பர்களே. நான் உங்களுக்கு அந்த கிளிப் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சின்னதாக ஒரு என்ன ஊதுபத்தி குச்சியா, எஸ் அதுதான். அந்த குச்சியை எடுத்து சொருறார் நண்பர்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து சின்ன ஓட்டை தான். ஸோ உள்ளே போகல குச்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துனா பாருங்க, தொப்புன்னு ஒரு சத்தம். எனக்கு மனசே வலிச்சிருச்சுங்க. ஐயோ, வலினா வலி, அப்படி ஒரு வலி. அன்றைக்கி தான் அந்த வலியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி பார்த்துருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி தான் அந்த சவுண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த ஏர் ஃபில் பண்ணி தானே அந்த இது பார்க்க முடியும், பஞ்சர் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காரு. சூன் நம்ம வந்து சைக்கிளுக்கு வந்து பெரிய டயராக போட்டுடலாங்க. எனக்கு வேறு மோட்டர் லாக் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதுதான் ஒரு இதாக இருக்குது. இப்போ டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டைம் தெரிலையே. ஐயோ, ஸ்வைப் பண்ணனா கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம டைம் தெரியாதபடி இருந்துப்போம் நண்பர்களே. ஒரு 12:30 வச்சுப்போம். 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே, மணி என்னன்னு தெரில. அப்புறம் ஃப்ரண்ட் ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பர்களே ஃப்ரண்ட் ஆங்கிள் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் ஆங்கிள் வைக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன மொபைல் ஓடுற வந்து லைட்டாக சின்ன திக்கதை பண்ணிட்டேன். எனக்கு ஹெல்மெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நண்பர்களே, ஹெல்மெட்டும் ஃபோன் வந்து இந்த ஹெல்மெட்டில் வைப்பாங்கல்ல, அதுவும் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நல்லா மோட்டோ விளாக் எடுத்துகிட்டு வருவேன். இது இப்படி இருக்கும், என்னால் வந்து விளாக் எடுக்கவே முடியலை. தனியாக பேசிட்டு வரேன்னு நினைக்கிறாங்களோ? என்கிட்ட தான் கேமரா இருக்கேப்பா, நான் ஏன் இப்போ தனியாக பேசிட்டு வரேன்? பார்க்குறவனா ஒரு மாதிரியாகவே பார்க்குறீங்க ஏன்? ஆமாம், இப்போ இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டேன். ஜூஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் பஞ்சர் மட்டும் நல்லா ஓட்டியாச்சு நண்பர்களே. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ இதுலேயும் ஆடியோ கேட்கலாம், இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அதுதான் பெரிய வருத்தம். ஏன்னா இதே மாதிரி ஒரு தடவை இந்த அலிகேட்டர் டேங்கை திருப்பி ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு தடவை நடந்துச்சு. அதுலேயே மனசே வெறுத்துட்டேன். அதுலேயே கொஞ்ச நாள் டிப்ரெஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சரியாயிருக்கேன். ஸோ ஓகே நண்பர்களே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இருப்பீங்க மோட்டோ விளாக்லாம் பண்ணியாச்சு. நம்ம ஐனா அப்படியே எப்படியோ வந்து பஞ்சர் ஒட்டியாச்சு நண்பர்களே. பரவாயில்ல, அண்ணன் வந்து நல்லா தான் ஒட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு காற்று தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சா நண்பர்களே. இருந்தாலும் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் விளாக் பண்ண முடியல நண்பர்களே. மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி இதை இப்படி பண்ணி அப்படி பேசிடலாம் அப்படி இப்படின்னு, இப்படி இங்கே இதுவரையும் வருது. அதுக்கப்புறம் வெளில வர மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் நம்மளும் இதாகணும் நண்பர்களே.
நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாக்டிவ் பர்சன் தான் கிடையாது. இல்லைன்னா ரொம்பலாம் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். எனக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது பிரச்சனை. ஸோ நண்பர்களே, இதோட நம்ம விலாக் நான் நினைக்கிறேன். நம்ம விலாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காக தள்ளிப்போங்க நண்பர்களே. எங்கே நடக்கிறதுன்னு தெரில, அதனால தான் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். ஸோ ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1.1 நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 101 அடிச்சிருக்கோம் நண்பர்களே சப்ஸ்கிரைபர். இதுக்கு வந்து கிவ் அவே போடலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன். இப்போ அந்த பிளானில் தான் இருக்கேன். ஸோ வந்து நான் ஸ்டோரி போடுறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ எதுனா ஸ்டோரி போட்டு, அது ஸ்டோரி இல்லை, ஸ்டோரி ரீல்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு அந்த கிவ் அவே வந்து கிராண்டாக முடிச்சிடும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காக தட்டி போங்க நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. கூடிய சீக்கிரம் 1K அடிச்சிட்டேன்னா ஒரு சைக்கிள் வந்து ஃப்ரீயாக தரேன் நண்பர்களே. கீர் சைக்கிள் புதுசாக உங்களுக்கு நான் வாங்கி தரேன். ஓகே நண்பர்களே, எல்லாத்துக்கும் டாட்டா, பை பாய், டேக் கேர். அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி இருக்காதீங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இதோட நம்ம விலாக நான் வின் பண்ணிக்கிறேன். பாய் நண்பர்களே.